அருமை தோழர்களே, இன்றைய தினம் செப்டம்பர் 11 எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதியாரின் நினைவு நாள். இந்த உலகம் உள்ளவரை அவனது வாழ்க்கையும் அவன் விட்டு சென்ற பாடல்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். பெண்ணடிமைக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, சமூக அவலங்களை, வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கு நாம் சற்று மனரீதியாக தொய்வு ஏற்பட்ட போதெல்லாம் அவனுடைய பாடல்களே நமக்கெல்லாம் சங்கே முழக்கமாக இருந்தது. எட்டயபுரத்தில் பிறந்த பாரதி சிறு வயதில் பாலியல் திருமணம்தான் செய்தார். அவருடைய மனைவி செல்லம்மாள் வயது 7. ஆனால் அவர் 16 வயதாக இருக்கும்போது அவருடைய தந்தையார் இறந்து போக எங்கே செல்வது என்றே தெரியாமல் இருந்த ஒரு பாரதி சில காலம் எட்டயபுரத்து அரண்மனையில் கொஞ்ச காலம் வேலை பார்த்தார். பிறகு அவங்களுடைய அத்தை காசியில் இருந்தார், பாகிரதி அங்கே அழைத்து சென்று அங்கேதான் அவரை படிக்க வைத்தார். அங்கேதான் சமஸ்கிருதம் படித்தார், அங்கேதான் ஆங்கிலம் படித்தார், அங்கேதான் இந்தி படித்தார். அங்கே ஒரு நல்ல ஒரு புலமையோடு வெளியே வந்தார். எட்டயபுரத்து ராஜா ஏதோ ஒரு வேலையாக காசிக்கு போனபோது, ஆகா, நம் ஊரைச் சேர்ந்த மன்னர் வந்திருக்கிறார் என்று அவரை வந்து பாரதி பார்க்க, நீ எட்டயபுரத்திற்கு வா, நான் உனக்கு ஒரு வேலை போட்டு தருகிறேன், நீ அங்கேயே இரு என்று சொல்ல, அதை கேட்டு பாரதி மீண்டும் எட்டயபுரம் வருகிறார். சில காலம் மன்னரிடத்தில் வேலை பார்க்கிறார். அந்த வேலை அவருக்கு பிடிக்கவில்லை. அந்த நேரத்தில் மதுரையில் சேதுபதி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு 3 மாதம் ஒரு ஆசிரியர் லீவ் எடுத்து சென்றார், லீவ் வேக்கன்சி. அந்த வேலையில் சரியாக 101 நாள் வேலை பார்த்தார். அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது சென்னையில் சுதேசமித்திரன் என்ற ஒரு பத்திரிகையில் துணை ஆசிரியர் பொறுப்பு இருக்கிறத கேள்விப்பட்டு அந்த வேலைக்கு சென்னை செல்கிறார். அங்கே சுதேசமித்திரனில் வேலை பார்க்கிறார். சக்கரவர்த்தினி என்ற வார இதழில் வேலை பார்க்கிறார். பிறகு இதெல்லாம் போதாதென்று இந்தியா என்று ஒரு பத்திரிகையை வர ஆரம்பிக்கிறார். அந்த இந்தியா என்ற பத்திரிகையில்தான் இந்த நாட்டினுடைய சுதந்திர தாகத்தை இளைஞர்கள் மத்தியிலே தட்டி எழுப்பினார். மிகவும் வீரமான பாடல்கள் அனைத்தையும் அவர் எழுதியது, கட்டுரைகள் எழுதியது அந்த இந்தியா பத்திரிகையில்தான். வெள்ளைக்காரர்கள் அப்போதுதான் பாரதி பக்கம் திரும்பினார்கள். இந்திய பத்திரிகையில் எழுதிய ஒரு பிரச்சனையின் காரணமாக அவர் நேராக பாண்டிச்சேரி தப்பி செல்கிறார். பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அங்கே வெள்ளையர்கள் வர மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அங்கே போகிறார். அங்கேதான் அரவிந்தரோடு பழகிறார், வாவே சுப்பிரமணிய ஐயரோடு பழகிறார், பாவேந்தர் பாரதிதாசனோடு பழக வாய்ப்பு இருக்கிறது. அங்கே ஒரு 10 ஆண்டுகள் இருந்தார். அந்த 10 ஆண்டுகள் அவருக்கு ஒரு இனிமையான காலமாகவே தெரிந்தது. அங்கே தான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற அற்புதமான இலக்கியங்களை படைத்த அந்த மகாகவி பாரதி மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் நுழைகின்ற போது கடலூரில் அவர் கைது செய்யப்படுகிறார். சரியாக 32 நாட்கள் கழித்து அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்கிறார்கள். இந்த விடுதலைக்கு அன்னை பெசன்ட் அம்மையாரும் ராமசாமி ஐயர் என்பவரும் எடுத்த முக்கியமான முயற்சி இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. மீண்டும் மனைவியோடு கடையத்துக்கு செல்கிறார். கடையத்தில் ஒரு 2 வருடம் இருக்கிறார். மீண்டும் வறுமை, சென்னைக்கு வருகிறார். சென்னையில் வந்து பாலபாரதி என்ற ஒரு ஆங்கில பத்திரிகையை அவர் துவக்குகிறார்.
தன்னால் முடிந்த அளவிற்கு இந்த நாட்டிற்கு என்ன செய்ய முடியும் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் உதவி செய்கிறார். காந்தி சென்னைக்கு வருகிற போதுதான் காந்தி, ராஜாஜி, பாரதி 3 பேரும் சந்தித்தது முதல் தடவையும் அதுதான், கடைசி தடவையும் அதுதான். அதன் பிறகு திருவல்லிக்கேணி கோவிலுக்கு செல்வது வழக்கம். அன்று யானை மதம் பிடித்திருந்தது. அந்த மதம் பிடித்திருந்த யானையிடம் தேங்காயும் வாழைப்பழமும் கொடுக்க சென்ற பாரதி அந்த யானை வேகமாக தள்ளிவிட்டதில் தலை பலத்த காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2-3 வாரங்களுக்கு பிறகு தேறினார். அவர் உடனே மரணிக்கவில்லை. அதன் பிறகும் சுதந்திர வேட்கைக்கான எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் பேசியும் எழுதியும் வந்தார். அவர் கடைசியாக ஒரு உரை நிகழ்த்திய இடம் ஈரோடு கருங்கல் பாளையம். மனிதன் சாக மாட்டான் என்ற ஒரு தலைப்பில் ஒரு நூலக திறப்பு விழாவில் அவர் அங்கே கலந்து கொண்டார். அங்கே கலந்து கொண்டு அதன் பிறகு திரும்பி சென்னை சென்றார். மீண்டும் சென்னையில் அவருக்கு உடல் நோய்வாய்ப்பட்டது. சரியாக மருந்து உட்கொள்ளவில்லை. பரளி சு. நெல்லையப்பரும் அவருடைய நண்பர்களும் கூடவே இருந்து அவரை பார்க்கிறார்கள். பாரதிதாசனால் இங்கே வர முடியவில்லை. ஆப்கானிஸ்தான் மன்னருக்கு தான் எழுத வேண்டிய ஒரு கவிதையை எழுதி வைத்திருந்தார். அதை படித்து காட்டச் சொல்லி அதை கேட்டார். அன்று இரவு செப்டம்பர் 11 அதிகாலை 1:30 மணியளவில் அவருடைய நம்மை விட்டு பிரிந்து சென்றான் அந்த மகாகவி பாரதி. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டில் கம்பன் தன்னுடைய கவித்திறமையால் இந்த தமிழுக்கு பெருமை சேர்த்தான். சரியாக 8 நூற்றாண்டுக்கு பிறகு பிறந்த இந்த பாரதி என்ற மகாகவிஞனை இந்த தமிழ்கூறும் நல்லுலகம் இழந்துவிட்டது. அவருடைய மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருகாமையில் கோவில் இருந்ததால் உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவருக்கு ஆண் பிள்ளை இல்லை, யார் கொல்லி வைப்பது என்ற பிரச்சனை வந்தது. உடனடியாக தூரத்து உறவினரான ஹரிஹர சர்மா என்ற உறவினர் கொல்லி வைத்தார். பாரதிதாசன் கூட வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்படி நம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த மகாகவி பாரதி அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பாடல்களையும் நாம் என்றும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகவே நாம் இதை கருத வேண்டும். நன்றி.